எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. அன்பு, அதாவது அன்பு பாத்தீங்கன்னா என்னைக்குமே நிலையானது இல்லைங்களா? அதே போலதான் நம்ம ராஜநிலையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நிலையான பெற்று ஒவ்வொரு விஷயங்களையும் கருத்துக்களாகவும் ஒவ்வொரு கருத்தரங்களை மக்களுக்கு என்ன தேவையோ அதை தொகுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். ராசி மகரம், தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த சித்திரை பிறக்க பொழுது எப்படியெல்லாம் இருக்கும், இந்த சித்திரை டு பங்குனி மாதம் வரைக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு ஆண்டுக்கும் தமிழ் புத்தாண்டாகட்டும், ஆங்கில புத்தாண்டாகட்டும், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அது சனி பயிற்சி வரும்போது எல்லாமே ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாத்துக்குமே. எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு. உண்மை. அப்போ கிரக நிலைகளின் படிதான் நீங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எது செஞ்சா நல்லது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பொதுவான கோட்சார் ரீதியான கிரகங்கள் அமைப்பு வச்சுதான் ஒரு பலன்கள் சொல்றோம். இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் உங்க ஜாதகத்துக்கான பலன்களை கொடுக்கும். 70% பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகளை பொறுத்தே அவை அமையும். சரிங்களா? அப்போ இந்த ராசி மகரம் எப்படி கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு நல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப சரியா இருக்க ஆசைப்படுவீங்க. பஞ்சுவாலிட்டி, சரிங்களா? அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் பாசிட்டிவ் மட்டுமே கொடுப்பீங்க. ரொம்ப பாசிட்டிவான ஆள் நீங்க. ரொம்ப டீப்பாலாம் நெகட்டிவா எடுத்து வச்சுட்டு குழம்பிட்டு அதெல்லாம் இருக்க மாட்டீங்க. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியும். ஃபேஸ் டு ஃபேஸ் எதா இருந்தாலும் சமாளிப்பீங்க, சாதிப்பீங்க. அந்த விஷயத்துக்கு மகர ராசிக்கு நிகர் மகரம் தான். அதே மாதிரி ஒரு டீம் சப்போர்ட் இருக்கு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்துக்கோங்க, அதுவும் உங்ககிட்ட இருக்கு. உங்க உடலை பராமரிக்கிறதும் சரியா இருப்பீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப விழிப்புணர்வா இருப்பீங்க. ஏன்னா அங்க செவ்வாய் உச்சமாகக்கூடிய ராசி. என்ன உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா, சம்பாதிக்க தெரியும், ஆனா மகரத்துக்கு சேமிக்க தெரியாது. சரிங்களா? சம்பாதிக்க தெரியும், சேமிக்க தெரியாது. ஏன்னா செவ்வாய் பகவான் லாபாதிபதியான கிரகம் நீச்சம் அடைகிறாரு. குரு பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் காலபுருஷருக்கு பாக்கியாதிபதி. உங்களுடைய அனைத்து கற்ற கல்விகளையும் வச்சு நீங்க நிறைய நினைப்பீங்க, சொல்லுவீங்க, மனசுல எது ஒளிவு சொல்லி கொடுப்பீங்க. ஆனா நீங்க கற்றது பாத்தீங்க எந்த அளவுக்கு நீங்க அளவுக்கு சொல்லணும், எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா உங்க பவர் அங்க லாஸ் ஆயிடும். சரிங்களா? சொல்லுவாங்க, நிறைவாகும் வரை மறைவாக இருன்னு. நீங்க நிறைகுடம் தான், அது தவறில்லை. ஆனா எங்க எந்த இடத்துல யாருக்கு எப்படி கொடுக்குற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவான் மூளை. உண்மையாக சொல்ல அவங்க யோசிக்கிறீங்க, மத்தவங்க நல்லபடி வழி கொண்டு போகணும், சரியா கைட் பண்ணணும், அவங்க தேவையை பூர்த்தி பண்ணணும்னு அவங்களுக்கெல்லாம் யோசிப்பீங்க. உங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக். அப்ப இந்த வருஷம் நீங்க எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும், அதை பார்த்தலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு பண்ணோம் இல்லைங்களா? குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் நிலை. அப்ப 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் மகர ராசிக்கு. அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல தான் இறங்கி ஜென்ம ராகுவா வருவார். எப்பவுமே 2ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது ஒரு பொதுவான பலன் கேட்டீங்கன்னா, ராகு பகவான் நின்ற அதிபதியோட நீச்ச வீடு பாதிக்கும், கேது பகவான் என்ற கிரகத்தோட உச்ச வீடு பாதிக்கும். இது காமன் ரூல். அப்போ இன்னைக்கு ராகு பகவான் நீச்ச வீடு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடமான சனி பகவானுடைய மேஷ வீடு தாங்க நீச்சம் ஆவார். உங்களுடைய ராசினால சனி பகவான் இல்லையா? அப்போ உச்சம் கேது பகவான் பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அவர் பாத்தீங்கன்னா அதே மேஷத்துல தான் உச்சமடைவார். அப்போ உங்களுக்கு மேச வீடு இந்த டிசம்பர் வரைக்குமே நீங்க கவனமா கையாளணும். உங்களுக்கு அது 4ஆம் இடமா வருது. சரிங்களா? அப்ப குடும்பத்துக்காக என்ன பண்ணுவோம், சொத்துக்கள் சேர்க்கிறது, வருமானம் சேர்க்கிறது, அப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, தோட்டம் வாங்கலாமா, ஏதோ ஒரு விஷயம் திட்டம் போட்டிருப்பீங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மேஷ வீடு லாக் ஆகிறதுனால வருமானத்தை கொண்டு போய் நீங்க இடத்துலயோ நிலத்திலேயோ ஒரு அபார்ட்மெண்ட்ல அவசரப்பட்டு போட்டுட்டீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு மன கஷ்டத்துக்கு ஆளாகும். ஏன்னா உங்க 8ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்காரு. 2/8 இப்போ ஒரு கார்னர் பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்க. கார்னர் பிளேஸ்ல குடியிருக்க கூடாது. அவுட்டர்ல ஏரியால நீங்க இடம் வாங்கி போட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க எந்த வருஷத்துல லாக் ஆயிருவீங்க.
பொதுவாவே மகரத்தை பொறுத்தளவுக்கு 38 வயசுக்கு மேற்கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க எப்படி எல்லாம் யோசிக்கணும்னு பாருங்க. அப்ப இடம் வாங்கக்கூடாது, வீடு கட்டுற விஷயம் கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. உங்க புத்தி சிறப்பா இருக்கு, செய்யலாம் அப்படின்னா தாராளமா செய்யலாமா. இன்றைய கோட்சாரப்படி உங்க மேச வீட்டு லாக்ல இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இடம் நிலம் மனை அவசரப்பட்டு தோட்டம் துறவுல எல்லாம் பணம் போறது அவசரப்பட வேண்டாம். யாரை நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வாங்கி தர்றதோ இல்ல லோன் வாங்கி தர்றதோ இல்ல நான் உங்களுடைய ஜாமீன் பேர்ல நான் சொன்னா செய்வாங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்க எங்க போய் நின்று யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதனுடைய தொகை அப்படிங்கிற விஷயம் நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப கடன் வாங்குறது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பொதுவாவே கடன் வாங்கும் போது யாருமே கடன் வாங்கலாமான்னு கேட்க மாட்டாங்க. கடனுக்கு நிறைய வாங்கிடும், கட்டவே முடியும். அப்ப ஜாதகத்தை வச்சு கேட்பீங்க எப்பங்க கடன் தீரும் அப்படின்னு. எந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லைங்களா. இப்போ 6ஆம் அதிபதியான புதன் வீடு பாத்தீங்கன்னா இப்ப குரு இறங்கி கீழே வருவார், மிடில்ல வராரு. பட் என்னதான் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும். ஆனா மகரத்தை பாக்குறதுனால நிறைய விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும். குரு பகவான் மாற்றத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தை வளர்ச்சி கொடுப்பார், உங்க செய்யக்கூடிய லாபத்தை கொடுப்பார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாற்று இனத்தவர் மாற்று மொழி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். பிசினஸ் லைன்ல உங்களுக்கு வருமானா ஃபர்ஸ்ட் விட்டேன், உங்களுக்கு சம்பாதிக்க தெரியும் சேமிக்க தெரியாதுன்னு. சேமிக்க மட்டும் கத்துக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் தங்க கட்டிய வாங்கி வைங்க. ஜுவல்ல நீங்க தாராளமா போடலாம். என்ன ஒரு கிரகம் அங்க பவர் குறையுதோ அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவ் பண்ணணும், அது ரொம்ப நல்லா இருக்கும். நகையா மாறுதுன்னா சுக்கன் ஆக்டிவேஷன்ஸ், ஆனா நீங்க தங்க கட்டியா வாங்கி வைக்கிறது கொஞ்சம் நல்லது, சரிங்களா. ஆனா உங்க பேர்ல கட்டாயமா ஜுவல் லோனும் கொஞ்சம் இருக்கணும், அதையும் பாத்துக்கோங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ஹை போஸ்டிங்ல கொஞ்சம் இன்கம் ஆஃபர்ல வெளிநாடு வெளியூர் தொடர்பு, அதே மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கிறது இல்ல ஃபாரின்ல போய் வேலைக்கு சேர்றது எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுல எந்த வித மாற்றம் கிடையாது, நீட்டா இருக்கு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை பத்தியோ அடுத்த முயற்சியை பத்தி யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அதை செய்ய போறேன், இதை பண்ண போறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க. நீங்க எந்த விஷயத்த சொல்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஜீரோ ஆயிடும். அதனுடைய முயற்சி பாத்தீங்கன்னா வேகமும் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம கிடைச்சிரும் நம்பிக்கை. அதை என்ன பண்ணுவீங்கன்னா அது அப்படியே உங்க முயற்சி வீக் ஆயிடும். அப்ப எதையும் சொல்லாம செய்யுங்க, உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதே மாதிரி டே டு டே லிஸ்ட் போடுங்க, என்ன பண்ணணும், என்ன ஏது பண்ணணும், எப்படி பார்க்கணும், யாரு என்ன, எல்லா விஷயத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நீங்க செய்யக்கூடிய விஷயத்த தொடர்ச்சியா பண்ணுங்க. ஒரு வாரம் பண்ணா போதும், 10 நாள் போதும்னா அதை விட்டீங்கன்னா சனி பகவான சோம்பேறி தான். எல்லா விஷயம் பர்ஃபெக்டா பண்ணுவீங்க, ஆனா ஏதோ ஒரு பக்கம் டிராபேக் ஆயிரும். ஓடுவோம், நிறைய விஷயம் கிடைக்கும், கொஞ்சம் வச்சுக்கோங்க சருகும் போது அப்படியே என்ன ஆகுங்க உங்களுக்கு லோ ஆயிடும். அப்ப எல்லாம் லோவானாலும் அப்பதான் அதிகமா ஓடணும், சரிங்களா. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மகரத்தை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா 38 வயசுக்கு மேலதான் வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சொந்த பந்த தொடர்புகள், உங்களுடைய அயல் நாடு வெளிநாடு எல்லா பக்கம் இருந்த ஒரு அழுத்தம் இருக்கும், சரிங்களா. அழுத்தம் இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த ஒரு வருடம் குருவுடைய பார்வை ஒரு சிறப்பு உங்களுக்கு, சரிங்களா. முயற்சி ஸ்தானாதிபதி உங்க லக்னம் உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாடு அயல் நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்புக்காக தொழிலுக்காக எல்லாமே கிடைக்கும். சர்வமும் சகலமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த வித மாற்றம், உங்களுடைய உழைப்பு, உங்க முயற்சி, உங்க தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். இதை செஞ்சாதான் அது கிடைக்கும், சரிங்களா. சொல்லுவாங்க சுக்கிர பகவான் நடக்குது, வீட்டுல இருந்துட்டா கூரையை பிரிச்சுட்டு கொட்டும், அதெல்லாம் சும்மாங்க. குரு பார்த்தா நன்மைகள் கோடி. அப்ப என்னங்க, உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான யாரோ ஒரு நபர் கை கொடுக்க வராங்கன்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சொல்லி கொடுத்த குரு யாரோ வழிகாட்டி இருப்பாங்க, விட்டு விலகி போயிருப்பாங்க, ஒரு 10 வருஷமா இருக்கலாம், 5 வருஷம், திரும்ப அவங்க கைட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப திரும்ப என்ன ஆகும், அவங்க இருக்கும்போது சரியா சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா வளர்ந்துட்டு இருந்தோம், அவருக்கு சின்ன ஒரு விஷயத்துல பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்வாங்க. அப்ப அந்த மாதிரி வழிகாட்டிகள் உங்களுக்கு புதுவா புதுசா மறுபடி ஆட் ஆவாங்க. சோ அவங்க வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள், யாரோ ஒருத்தர் கீ கொடுத்தா போதுங்க, அவ்வளவுதான். அந்த கீ வேற யாரும் இல்ல, உங்க ஜாதகத்துல கேதுதான் கீ. அப்ப பாருங்க குரு பகவானும் வந்துருவாரு மிடில்ல. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது உள்ள வந்துருவாரு, குரு கேது இணைவு. அப்போ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் நாட்டம் இருக்கும், எல்லாமே சிறப்பு. எல்லாமே உங்க அந்தந்த கோயிலுக்கு போகும் பொழுது ஆத்மார்த்த வழிபாடு எடுத்துக்கோங்க, சரிங்களா. நீங்க மேக்சிமம் இறைவனை அதிகம் நம்ப மாட்டீங்க,
மகரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா செய்யும் தொழில் தெய்வம் வாழக்கூடிய நபர் நீங்க. கடவுள் போய் கேட்டா கொடுத்துருவாரு, அதுவும் சிரமம் தான். ஏன்னா நீங்க செய்யற வேலையை சரியா செஞ்சா போதும்னு நினைக்கூடிய நபர் தான் நீங்க. சரி, அடுத்து மாணவிகள். இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டுல ராகு இருக்கார். சரிங்களா? எல்லாம் படிப்பீங்க செய்வீங்க. ஆனா எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்பார்த்த மார்க் வராம இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அன்றரை வேலை அன்னைக்கே செஞ்சு முடிக்கணும். சேர்த்தி வச்சு படிக்கலாம் அப்படின்னு விஷயத்த கொஞ்சம் இருக்கக்கூடாது. ஏன்னா ராகுனாவே என்ன கேட்டீங்கன்னா டெய்லியும் பண்ணிட்டீங்கன்னா அந்த ராகு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. டோட்டலா ஒட்டுக்கா பண்ணும்போது உங்களால பண்ண முடியாது. சரிங்களா? அதனால கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி மார்க் எதிர்பார்க்குற மாதிரியே கிடைக்கும். எக்ஸாம்ஸ் டைம்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையா எழுதணும். அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம எழுதுங்க. நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா எக்ஸாம் டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா டைமிங் கம்மியா போகும்போது வேகமா எழுதும்போது மார்க் குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணணும், ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போதே அதுக்கான டைமிங் கட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கடைசி வரைக்கும் நீங்க முன்னாடியே எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? அதங்க பாத்துக்கோ. அப்ப ஜென்ம ராகுவா வரும் காலத்தில் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அம்மா அப்பாட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. அடம் பிடிச்சு பிடிவாதம் பண்ணி அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், அன்பா கேளுங்க, கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. தாத்தா பாட்டிங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த மகர ராசிகாரர்களுக்கு ராகு கேது திசாபுத்தி நடக்குது, இல்ல சூரிய திசை நடக்குது அப்படின்னாவோ, செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னாவோ அவர்களுக்கு ஆயுள் கோவம் கண்டிப்பா பண்ணிக்கணும். ஏன்னா ஹெல்த் சார்ந்த விஷயத்துல தாத்தா பாட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இதயம் சார்ந்த பிரச்சனை வரும். அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை வரும். டைஜஷன்ல ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் இருக்கும்போது இப்போ ஸ்கின்ல வச்சுக்கோங்க பிரச்சனை வருதுன்னா இன்னும் அதிகமா வந்து உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? அப்ப ஆயுள் ஹோமம் 55 வயசுக்கு மேல தாத்தா பாட்டிங்க இருக்காங்க அப்படின்னாவே கண்டிப்பா அது வேணும். சரிங்களா? அது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த பிரமுகர்கள். அரசியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே என்னை பொறுத்தளவுக்கு மகரத்துக்காகட்டும் துலாத்துக்காகட்டும் அரசியல் பக்கத்துல நீங்க மேக்சிமம் விட்டு விலகி ரொம்ப நல்லது சிறப்பா இருக்கிறது. ஏன்னா சூரிய பகவான் தான் அரசாங்க கிரகம். அவர் வந்து பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தளவுக்கு அஷ்டமாதிபதியா வருவாரு. 10ஆம் இடத்துல என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா உச்சம் அடைவார், நீச்சம் அடைவாரு. 4ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சம் அடைவாரு. சோ இந்த அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத அவப்பெயர் கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஒரு அரசியல் பத்தின விஷயத்த நீங்க வாட்ஸ்அப்ல பாக்குறீங்க, ஃபேஸ்புக்ல பாக்குறீங்க, யூடியூப்ல அதுல கமெண்ட்ஸ் கூட போடாதீங்க. அவ்வளவு ஏங்க ஒரு டீ கடை இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் வரப்போகுது உங்களுக்கு. சரிங்களா? அந்த டீ கடையில அங்க நடத்திட்டு இருப்பாங்க பிரச்சாரம் ஒண்ணு. நீங்க அங்க போய் டீ கூட குடிக்காதீங்க. அங்கதான் பிரச்சனையா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்களும் போய் என்ன பண்ணுவீங்க, சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூரிய சனி பகவானும் பங்குனி மாதம் இருக்காங்க, ஒன்னா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் போற சுச்சுவேஷன் கண்டிப்பா அமையும். அடுத்த விஷயம் எடுத்துக்கோங்க, சித்திரைக்கு போறாரு. அடுத்து பாத்துக்கோங்க உங்களுக்கு வைகாசிக்கு வருவாரு. அப்ப சில காலச்சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் வரும். அஷ்டமாதிபதிங்க சனி பகவான் பார்வையில் வைகாசி மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். வைகாசி மாதம் ஒண்ணு, ஆவணி மாதம் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் ஒண்ணு, அந்த மாதம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாசி அடுத்த பங்குனி. இந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் அப்படின்னு விஷயத்துக்குள்ளேயோ இல்ல அரசியல் பிரபுகள்கிட்டயோ இல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ கொஞ்சம் தலையீடுகள் கொடுக்காம இருந்துட்டாவே மிகப்பெரிய பாதிப்புகள் வராம தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். சரி அரசியல் லைன்ல மட்டும் தானே, ஒரு வண்டி வாகனத்துல போறீங்க லைசன்ஸ் கரெக்டா பாத்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிட் நைட் டிராவல் பண்ணாதீங்க, அது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் தேவையில்லாத என்ன ஃபைன் கட்டுற மாதிரி வரும். அந்த கையெழுத்து போடுறதோ ஃபைன் கட்டுறதோ உங்க பேர்ல ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. சரிங்களா? அது ஒண்ணு பாத்துக்கோங்க. அப்ப டிசம்பருக்கு மேற்கொண்டு ராகு உள்ள வராரு, கேது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வராரு. கணவன் மனைவி உறவுக்குள்ளார சின்ன சின்ன மன கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பிரச்சனை உங்க சண்டை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து பேசிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ குழந்தைங்களுக்கு கூட தெரியக்கூடாதுங்க உங்க சண்டை பிரச்சனையெல்லாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க வாழக்கூடிய முறைக்குள்ள கண்டிப்பா வரணும். சரிங்களா? ஏன்னா ஜென்ம ராகு ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அந்த பாம்பு அந்த விஷம் பாத்தீங்கன்னா அந்த பால் யூஸ் ஆகாது இல்லைங்களா? அந்த மாதிரிதான். அப்ப ஜென்ம ராகுவா வராரு, குருவோட இருந்த கேதுவா வராரு. அப்ப உங்களுடைய இல்லற வாழ்க்கையில தேர்ட் பர்சன்ஸ் வராம பாத்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்குள்ள நீங்களே உட்கார்ந்து பேசுங்க. குடும்பத்துக்கிட்ட சொல்றதோ நட்புகிட்ட சொல்றதோ ஷேர் பண்ணவங்க எந்த ஒரு யூஸும் கிடையாது.
அதனால ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ராகு கேது திசா புத்தி நடக்குது, செவ்வாய் சூரியன் நடக்குது அப்படின்னாவே நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லா வீட்லயும் இருக்கும். எந்த வீட்லயும் இல்லாம அது எப்படி ஃபேஸ் பண்ணி வரோங்கிறது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கையாண்டுக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை. கலைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான ஒரு ஆப்சன்ஸ் ஆஃபர் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. புத்தகம் எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, போட்டிகளில் கலந்துருக்கீங்க, நான் ஃபாரின் போகிறது அதிகப்படியான, ஏன்னா குரு பகவானும் சூரிய பகவான் தான் கௌரவ கிரகங்கள். அப்ப குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். நீங்க எந்த தொழில் இருந்தாலும் உங்களுக்கான ஆஃபர், அதுக்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு தொழில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். பட் ஆனால் செவ்வாய் பகவான் வந்து வீர தழும்பு, உங்க உடம்புல கண்டிப்பா காயங்கள் இல்லாம இருக்காது. ஆனா உங்க டீமோட சப்போர்ட் பண்ணி போற மாதிரி மட்டும் இருந்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா விளையாட்டுனாவே பாத்தீங்கன்னா செவ்வாயோட அதிகமா இருக்கும். அங்க வந்து உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். நீங்க அதிகமா பேசுறதன் மூலமாவே உங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து திருமண வாழ்க்கை, இல்ல திருமணத்துக்காக பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. ஆனா படியேறி போய் பொண்ணு கேட்கறத விட கோயில்ல வச்சு பொண்ணு பாருங்க, நல்லா இருக்கும். திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில யோகங்கள் முறைகள் வந்து ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கணும். இருந்தாலும் ஜென்ம ராகுவா வர்றதுனாலையும் 7ஆம் வீட்டுல கேது வர்றதுனாலையும் அந்த ராகு தாக்கம் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி தோஷத்துல இருக்குங்க அப்படின்னா, செவ்வாயுடைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா கோயில்ல வச்சு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு சிறப்பா இருக்கும். இல்லைன்னா நீங்க வீடு படியேறி போய் பாக்குற பொண்ணு பாப்பிளையா இருந்தாலும் அவங்களுக்கு வேற பக்கம் அமையக்கூடிய யோகம் இருக்கும். சரிங்களா? ததுங்கி போகும். அதனால கோயில்ல வச்சு பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சில கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க சார்ட்ல வக்ரமா இருக்கு, அந்த வக்ர கிரகங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி சாந்தி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா முயற்சிகளும் செய்யறீங்க, அப்போ ஒரு இறை வழிபாடு ரொம்ப அவசியம். சரிங்களா? ஆத்மார்த்தமா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு யோகாவோ எக்ஸசைஸோ பண்ணிட்டு கண்டிப்பா 1/2 மணி நேரம் தியான பயிற்சி எடுத்துக்கோங்க. மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கேயும் மிஸ் ஆகாது. சரிங்களா? அதனால மகர ராசிக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியும் இருந்தாவே ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? மற்றும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அனிவே உங்க தசா புத்தி காலங்கள் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும்படில் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்லும். அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். வாழ்க வளத்துடன். மீனாட்சி வெங்கடேசன் எனது பெயர். தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 7708791654. வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.